தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில். நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தாரா? தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் மீது இருந்ததே. நாம் அதை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? நம் வாழ்வில் தேவன் நம்முடைய தாழ்வினை உயர்த்தினார். நாம் ஒன்றும் அறியாதவர்களாக ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த நேரத்திலும் தேவன் தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் பலத்தினாலும் நம்மை தாங்கி வழிநடத்தினார். நம் சிறுமையும் எளிமையும் தேவன் பார்த்து நமக்கு உதவி செய்து நமக்கு துணை நின்று நம்மை திடப்படுத்தினார். நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பகைஞர்கள் எதிரிகள் சத்துருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் கண்ணிகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து தம்முடைய வல்லமையினாலே மகிமையினாலே நம்மை நிரப்பி காத்தார். தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அவரிடம் நம்மை முழுமையாக நாம் தாழ்த்துவோம். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படத்தக்கதாக பாவத்திலிருந்து விடுபடத்தக்கதாக மனம் திரும்பவும் தேவனை நாடுவோம். அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு திட நம்பிக்கை. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய ஆபத்திலும் நெருக்கத்திலும் நமக்கு துணையாக நின்று தம்முடைய கரத்தினாலே நம்மை மூடி அடைக்கலம் தருகிற தேவனாக இருக்கிறார். அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அவரை நாம் பற்றிக்கொள்வோம். ஆமென்.